4, 3, 2. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுகலத்தில் இருந்து இன்று காலை 10:17 மணிக்கு பேசல்வி C-62 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்தது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் நேற்று தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பேசல்வி C-62 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இது 2026ஆம் ஆண்டில் இஸ்ரோ ஏவும் முதல் ராக்கெட்டாகும். இந்த ராக்கெட் மூலம் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய OSN-1 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. இதனுடன் ஸ்பெயின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கெஸ்ட்ரல் இனிஷியல் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு சிறிய சோதனை கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் இதனுடன் இந்தியா, மொரீஷியஸ், லக்சம்பர்க், ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களின் 17 வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட்டுள்ளன. நிலையில் PSLV C-62 ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக இஸ்ரோ வெளியிட்டுள்ள X தள பதிவில் PSLV C-62 திட்டத்தின் 3வது நிலையின் முடிவில் ஒரு கோளாறு ஏற்பட்டது. இது குறித்து விரிவான ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது நிலையில் சிறு கோளாறு ஏற்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்தது. 93 किलोमीटर्स। द्वितीय चरण विकास इंजन का प्रयोग करते हुए இது குறித்து விரிவான ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது.